ஹாய் காய்ஸ், இது தேர்ஸ்டே மினி விலாக். டின்னர் என்ன சமைச்சிருக்கேன்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் டின்னருக்கு நாங்கள் எப்போவுமே சப்பாத்தி தான் செய்கிறது. அப்போது இன்றைக்கும் சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். சப்பாத்தியில் என்ன சைட் டிஷ் அப்படின்னா பொட்டேட்டோ மசாலா கிரேவி தான் செஞ்சுருக்கேன். இது ஆக்சுவலி தோசைக்கு தான் இந்த பொட்டேட்டோ மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது உருளைக்கிழங்கு மசாலா நான் சப்பாத்திக்கு செஞ்சுருக்கேன் என்னோடய ஸ்டைலில். எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆயிலில் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு பே லீவ்ஸ் போட்டுட்டு ஆனியன் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டதோடைய மசாலா இதில் நான் ஆட் பண்ணிவிடுவேன். இல்லைனா சில்லி பவுடர், கொரியாண்டர், டர்மரிக் இதெல்லாமே 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். டொமேட்டோவோட மசாலா போடுறேன்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோ வேக வச்சுருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கு, அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கார்னிஷ்க்கு நம்ம கொத்தமல்லியும் ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி நான் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. சப்பாத்திக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச்னு கூட சொல்லலாம் இந்த பொட்டேட்டோ கிரேவி, மசாலா கிரேவி. அதுக்கப்புறம் நான் சப்பாத்தியும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் கொஞ்சம் மீன் வாங்கியிருந்தாங்க, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த மீன் நான் கூட இதில் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த மீன் என்ன மீன் எனக்கு பேர்லாம் தெரியல, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சப்பாத்தியும் கறியும் செஞ்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு மெயின் ஜாப் என்னென்னா ஃபிஷ் கட்டிங் தான். அதான் நான் சொன்னேன் இல்லையா, மீன் வாங்கியிருந்தாங்கன்ட்டு. அது இந்த மீன் தான். அது இது பேர்லாம் எனக்கு தெரியல. ஃப்ரெஷ் மீன் தான். எங்களுக்கு பக்கத்தில் இங்கே கடல் இருக்கனால ரொம்ப ஃப்ரெஷ் மீனே கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல மீனாக இருந்துச்சு. அப்போது இந்த மீன்லாம் நான் கட் பண்ணணும். ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஒரு மீன் எனக்கு ஃப்ரை பண்ணி வேணும் அப்படின்னாங்க. அப்போ நைட்டுக்கு சப்பாத்தியோடைய ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்கன்ட்டு ஒரு மீன் மட்டும் கட் பண்ணிகிட்ருந்தேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பாக்கி ஃபிஷ் எல்லாமே நான் கட் பண்ணேன். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அதுவே, அதனால் ஒன்று மட்டும் எடுத்தேன். அதோட மசாலாவுக்கு ஜஸ்ட்டு நான் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும், மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தனியா பொடி கொஞ்சமாக தான் போட்டேன். அப்போ எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா மசாலா தண்ணி ஊற்றாமல் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மசாலா கட்டியாக நீங்கள் எந்த ஃப்ரைக்குமே பண்ணிங்கன்னா தான் அதோட டேஸ்ட்டே வரும். அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. சப்பாத்திக்கு பொட்டேட்டோ மசாலா கிரேவி வச்சு ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு நல்லா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சாப்பிட்டு ஃபுல்லாக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் போய் படுத்துட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.